ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். மத்தேயு 10:41. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் ஊழியக்காரரை கனப்படுத்தி உபசரிக்கும் பொழுது கர்த்தரும் அவர்களை கனப்படுத்துகிறார். சூனாம் நாட்டை சார்ந்த ஸ்திரீ தேவ மனுஷனாகிய எலிசாவை தனது வீட்டில் ஏற்றுக்கொண்டு மாடியில் ஒரு அறை வீட்டை கட்டி எலிசா அங்கு வரும்போதெல்லாம் தங்கி இருக்க வசதி செய்து கொடுத்து அவரை போஷித்தும் வந்தாள். கர்த்தரின் ஊழியக்காரரை கனப்படுத்திய ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. ஒரு நாள் அந்த பிள்ளை தலை நோகிறது என்று சொல்லி இறந்தும் விட்டது. அவள் தேவ மனுஷனிடமே சென்றாள். எலிசாவோ பிள்ளைக்காக போராடி ஜெபித்தார். ஜெபத்தை கேட்ட தேவன் பிள்ளையை பிழைக்க செய்தார். இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து எலிசாவை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளது உள்ளத்தை தேவன் கண்டார். அவளது தேவையை தேவன் சந்தித்தார். தேவ பிள்ளைகளே, நாம் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் தேவன் நிச்சயமாக பலன் தருவார். தேவனுடைய மனுஷன் எலிசாவை உபசரித்து தேவனுக்கு செலுத்திய கனத்திற்கு சமம். இன்றும் நாம் செய்யும் வெளியரங்கமான செயல்களை அல்ல, தேவன் நம் உள்ளத்தை காண்கிறவர். தேவனை கனப்படுத்தும் உள்ளத்தோடு நாம் செய்யும் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயம் தேவன் பலன் தருவார். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடவும் ஆகிய பரலோக தகப்பனே, உமது ஊழியக்காரரை உள்ளான மனதோடு கனப்படுத்தி உம்மை மைமைப்படுத்த எங்களை உமது கரத்தில் தருகிறோம். பாவத்தில் வெறுப்பும் ஜெபத்தில் வாஞ்சையும் பசுத்தத்தில் வைராக்கியத்தோடும் வாழ எங்களுக்கு கிருபை தந்தள்ளோம். அப்பா, இந்த நாள் வரையிலும் எங்களை காத்து பரிபாலித்து தேவைகளை சந்தித்த தேவன் இனி வரும் நாளிலும் உங்கள் கிருபையால் தாங்கி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உண்மையும் உத்தவமாய் வாழ அனுகிரகம் தந்தள்ளுங்க. ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், வருமானம், பொருளாதாரம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். தேவனே, அனுதினம் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை சகித்து அவைகளை மேற்கொள்ளவும் சாட்சியாக வாழவும் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட காலமாக நோய், கடன் சுமைகள், வேலையில்லா திண்டாட்டம், நீதித்துறை சார்ந்த சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், பிரிவினைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் போராடி கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் தேற்றி தடைகளை அகற்றி அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி வேதனை துன்பத்துக்கு ஒரு நல்ல முடிவை தர வேண்டும் என கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த ஆராதனை நாளில் உலகம் எங்கும் உள்ள திருச்சபைகளில் விசுவாச குடும்பத்தார் சிறியோர் பெரியோர் அனைவரும் ஆராதனையில் தவறாது பங்கு பெறவும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது சேவிக்கவும் புறஜாதி மக்களுக்கு முன் சாட்சியாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் ஒவ்வொருவரும் அன்பும் ஐக்கியத்தோடு செயல்படவும் பாவத்தை விட முடியாதவர்கள் விடுதலையிடவும் பிள்ளைகள் சமூக பாவத்தில் சிக்காதபடி காக்கப்படவும் மது என அடிமைப்பட்டிருப்பவர்களும் பணத்தாசையினால் ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கி தவிக்கிறவர்களும் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மனம் திரும்பவும் பரிசுத்தமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, தங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதில் பெற்றோர்கள் கர்த்தரை சார்ந்து தேவனுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற முயற்சிக்கவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளும் தங்கள் வாழ்வை கட்டும் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிப்பவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தி சுகப்பிரசவத்தை தந்தளவும் தாயும் சேயும் சுகபத்திரமாய் காக்கப்படவும் திருமணமாகி ஆண்டுகள் கடந்தும் பிள்ளை பேரின்றி தவிக்கிற குடும்பத்தினருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அற்புதம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களுக்கும் மாந்திரீக கட்டுகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஆளும் பொறுப்பில் உள்ளோர் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் ஊழலற்ற நிர்வாகத்துடன் செயல்பட தேவன் கிருபை செய்யவும் நாட்டின் பாதுகாப்பு, உள்நாட்டு அமைதி, சட்டம் ஒழுங்கு, எல்லை பாதுகாப்பு ஆகியவற்றில் பொறுப்பேற்றுள்ளவர்களுக்கு தேவன் சரியான ஆலோசனையும் தைரியத்தையும் தந்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு மிஷனரி இயக்கங்களை சார்ந்து நடைபெறும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுக பலன் பாதுகாப்பு தந்தள்ளி ஆவிக்குரிய பலத்தோடு அணியில் ஈடுபட தேவன் கிருபை செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.